Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. கொஞ்ச நாளா என் உலகமே என்ன சுத்தி நொறுங்கிட்டு இருக்கு. MCR Pure Cotton Club, formals and casual shirts. திருப்பரங்குன்றத்துல பிரச்சனையை தூண்டியாச்சா? இந்துத்துவவாதிகளை வந்து ஒரு பக்கம் கூப்பிடுறாங்க, இஸ்லாமியவாதிகள் ஒரு பக்கம் கூப்பிடுறாங்க. அங்க இஸ்லாமியர் வெர்சஸ் ஹிந்துங்கிற பிரச்சனை பெருசாவே இல்ல ஆரம்பத்துல. இங்க அந்த தர்கா இருக்கு பாத்தீங்களா, அந்த தர்காவுல வேண்டிக்கிட்டு சடங்கு செய்யறதுலாம் வந்து முஸ்லிம்ஸ் மட்டும் கிடையாது, அந்த ஊர்ல இருக்க மற்ற இந்துக்களுமே இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு. இப்பதான் அது வந்து ஒரு ஹைலைட் ஆகி இஷ்யூ ஆகி பாஜக உள்ள பூந்து அதை வந்து ஒரு பூதாகரப்படுத்துது. இந்த தரப்புல இருந்து ஆளுங்க இறங்கிட்டாங்க, இஸ்லாமிய தரப்புல இருந்து ஆளுங்க இறங்குறாங்க, இந்துத்துவ தரப்புல இருந்து ஆளுங்க இறக்கி இப்ப ரெண்டு தரப்பு மாறி மாறி அப்ப அடிச்சு வச்சு நான் தான் சொல்றேன், இது சுமூகமா நீ முடியாது. திருப்பரங்குன்றம் விஷயத்துல ஹிந்து வெர்சஸ் முஸ்லிம்ங்கிற அரசியலுக்காக இங்க பேசப்படுகிறது. இது நாளைக்கு அந்த ரெண்டு மக்களுக்குமே ஆபத்தாக போய் தான் முடியும். அதிமுகவும் விஜயும் சேர்ந்தா திமுக ரொம்ப ஈஸியா வீழ்த்திட முடியும். இந்த 18% டபுள் டிஜிட்ல வருவாருங்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்களா? விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு அதிகமா தான் இருக்கு. ஏன்னா மக்களுக்கு தெளிவில்லை. விஜய் வந்து அவரோட கொள்கைக்காகவும் கோட்பாடுக்காகவும் இங்க யாரும் ஆதரிக்க போறது. அவரை வந்து சினிமாவில் பார்த்துருக்காங்க, சினிமா மோகத்துக்காக விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாங்க. அப்போ அந்த மோகத்தையோட நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும் பொழுது விஜய் அவர்களுடைய அந்த வருகை பெரிய அளவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமையும். எப்போ அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ்க்குள்ள அவர் தன்னை பிளேஸ் பண்ணிக்க ரொம்ப முக்கியமா நினைக்கிறாரு, அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். அவர் கூட்டணி அடிப்படையில் தான் அவர் பிளான் பண்ணுவார். மேபி அதில் மோஸ்ட்லி ஏடிஎம்கே பிளஸ் விஜயாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். விடுதலை சிறுத்தைகள் கூட உள்ள வரதுக்கு வாய்ப்பு. திமுக கூட்டணி அதுக்கான தான் கண் முன்னாடி தெரியுது நமக்கு. ஆதவர்ஜுனா விஜயோட போய் சேர்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் இருப்பது போல காட்டிக் கொள்கிறார்கள் இல்ல. அப்ப ஆட்டோமேட்டிக் என்னன்னா எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிற மாதிரி திமுக ஒரு மெசேஜ் சொல்றாங்க. அப்படிதான் நம்ம பார்க்கணும். விஜய் தனியா நீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, அது திமுகவுக்கு வெற்றி வாகை சூடும். இப்ப விஜய் அவர்கள் அரசியல்ல அவர் உண்மையா கத்துக்கிட்டு வந்திருக்காரா, செயல்படுத்த போறாரா, அவர் நல்லவரா இருப்பாரா கெட்டவரா இருப்பாரா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ தெரியாத ஒரு நபருக்கு மக்கள் நீங்க வாக்கு போட போறீங்களாங்கிறத மக்கள் யோசிச்சுக்கிட்டோம். அப்ப எடப்பாடி தலைமையை ஏத்துக்கிட்டு விஜய் போயிட்டா அதுவும் விஜயோடைய செல்வாக்க குறைக்கிறதுக்கான விஷயம். துணை முதல்வருக்காக தான் அங்க ஏடிஎம்கேல ஒத்துக்குவாங்க, அது இல்லைன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அவர் ஆல்ரெடி சிஎம்மா இருந்தவர், அவர் வந்து இறங்கிட்டு விஜய்க்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா? அப்படி வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு விஜய் என்ன தியாகங்கள் செஞ்சிருக்காங்க? விஜய் கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவு பெற்றது. ஸோ அந்த ஓராண்டுல உங்களுடைய மதிப்பீடு என்ன? உங்களுக்கே தெரியும், அவர் கட்சி ஆரம்பிச்சாரு, அப்புறம் ஒரு மாநாடு, கொள்கை விளக்க மாநாடு ஒன்று நடத்தினாரு. அதுல பெரும் கூட்டம் வந்தது. அதுக்கப்புறம் அவரோட செயல்பாடு ரொம்ப மந்தமா தான் இருந்துச்சு. உங்களுக்கே மந்தமா தான் இருந்துச்சு. அவரால் வெளியில வந்து அக்சஸ் பண்ண முடியல. அப்படியே பண்ணியிருந்தாலும் அது வேற மாதிரியான சிக்கல். உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு சினிமா நடிகர், அவருக்கு இருக்கிற அந்த புகழ் வெளிச்சம்ங்கிறது அது சினிமா தனமானது. அப்போ அவர் வெளியில வந்து போராட்டங்கள் இதுல எல்லாம் கலந்துக்கும் பொழுது அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடிங்கிறது இருக்கு. அப்போ ஒவ்வொரு முறையும் அவர் வந்து காவல்துறையிட்ட பர்மிஷன் வாங்கித்தான் அந்த போராட்ட களத்துக்கு போற ஒரு நெருக்கடி அவருக்கு இருக்கு. அப்படி பர்மிஷன் வாங்காம இப்ப அவர் மூவ் பண்ணி போறாருன்னு வைங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் அந்த பர்மிஷன்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க அந்த இடத்துல போவாங்க, அங்க வந்து சப்போஸ் அவங்க வரக்கூடாது அப்படின்னு சொன்னா காவல்துறை தடுக்கும். ஆனா இப்ப விஜய் வந்து இப்ப அங்க போறத அந்த பர்மிஷன்லாம் வாங்காம அவர் போனாரு அப்படின்னா அவர் மேல வேற மாதிரி வழக்குகள் பதிவு செய்யப்படும். அதாவது வந்து அங்க நெருக்கடி ஏற்படலாம், அதுல ஏதாவது மக்கள் அந்த நெருக்கடியில் ஏதாவது அப்ப அந்த மாதிரி இப்ப அல்லு அர்ஜுனுக்கு இவங்களுக்குலாம் அங்க வருதுல, அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ ஆக்கி விட்டுருவாங்க. ஸோ அதனால அவர் ரொம்ப கவனமா இருந்துகிட்டு நிவாரணம் கொடுக்கறதா இருந்தாலும் அவரோட இடத்துல இருந்து அந்த பஸ்ல அங்க ஆளுகளை போட்டு வர வச்சு அப்புறம் அது நிவாரணம் கொடுத்து அதை போட்டோ எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காப்புல மனுஷன். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா அவருடைய பாலிடிக்ஸ் அப்படி தான் இருக்க போகுது. அது ஒரு சினிமாத்தனமான பாலிடிக்ஸாக தான் இருக்கும். அதில் நம்ம பலமுறை நானே கோரிக்கைலாம் வச்சுருந்தேன், நீங்கள் பரந்தூர் இந்த மாதிரியான போராட்ட களத்துக்குலாம் நீங்கள் போகணும் அப்படின்னாங்க. அதை நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் போன உடனே அது ஆக்சுவலாக இன்றைக்கி ஊடகங்கள்லாம் வந்து ரொம்ப இருட்டடிப்பு பண்ணுறாங்கன்னு வைங்களேன். ஏன்னா அது இன்னுமே பேச்சு பொருளாக ஆகியிருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது என்னன்னு தெரியல, பல ஊடகங்கள் வந்து அன்னைக்கு அதுதானே செய்தியாக இருந்தது. அன்றைக்கி அது ஒரு நாள் செய்தியாக இருந்தது. அதுக்கு அடுத்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அது அந்த ஒரு தீ வந்து தொடர்ச்சியாக ஃபயர் அப் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் போராட்ட காலத்தில் தான் இருக்கிறாங்க. அப்போ அதுக்கான தீர்வுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த பரந்தூரில் விமான நிலையம் வராது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ அரட்டாப்பட்டி போராட்டம் என்பது முடிவுக்கு வந்துச்சு. எப்படி வந்துச்சு? அங்கே நாங்கள் திட்டம் கைவிடப்பட்டதுன்னு சொல்லி மக்களோட எதிர்ப்புக்கு மத்திய அரசு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அப்போ பரந்தூருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா மட்டும்தான் இதுக்கு வந்து ஒரு தீர்வாக இருக்க முடியும். அப்போ அதுக்கு தொடர்ச்சியாக ஊடகங்கள் பேசணும். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒன்றும் இல்லை, அன்னைக்கு விஜய் அவர்கள் அங்கே போராட்ட காலத்துக்கு போனதை ஊடகங்கள் பேசினாங்க. என்னைக்காவது ஏதாவது ஒரு ஊடகம் அந்த போராட்ட காலத்தில் தலைமை தாங்கி இருக்கக்கூடிய மக்கள் சார்ந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கிறாங்களா? ரொம்பவே குறைவாக இருக்குது. பார்த்தீங்களா? அதை தான் நான் சொல்கிறேன். ஊடகங்கள் நினச்சா அந்த மக்களுக்கு ஒரு நியாயத்தை பெற்றுத்தர முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதை ஊடகங்கள் எடுத்து பரப்பணும். விஜய் அவர்கள் அந்த அவருடைய புகழ் வெளிச்சத்துக்கு அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அது டாப்பிக்காக இருந்துச்சு.
புரியுதுங்களா? அதுதான் நான் சொல்றேன். அவருடைய புகழ் வெளிச்சத்தை அவர் இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தி கொண்டால் அவரோட அரசியல்ல அவருக்கு ஒரு இடம் இருக்கும். ஆனா அவரோட அங்க போனதுக்கு அப்புறம் அரசும் அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க. ஏன் பரந்தூருக்கு இந்த இடம் வந்திருக்கு தெரியுமான்னு அரசு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, என்ன நடந்ததுன்றது. சோ அது ஓரளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்குதானே அந்த விஷயங்கள். அது இப்ப அரசு தரப்புல இருந்து அவங்களுடைய தரப்பு நியாயங்களை பேச வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுதுல. ஆனா அது அவங்க பேசி விளக்கம் கொடுத்ததெல்லாம் ஒரு நியாயமே கிடையாது. இருக்கக்கூடிய விமான தளத்துக்கும் அதை சுற்றிய இடங்கள் நிறைய இருக்கும் பட்சத்துல அதை பெருசாக்குறதுக்கு வழி வகைகள் செய்யாம இருக்கிற விமான தளத்தை முழுமையாக பயன்படுத்தாம இந்த ஓடுதளமே வந்து முழுமையாக பயன்படுத்தப்படவில்லைங்கிறது அங்க இருக்க குற்றச்சாட்டா இருக்கு. இன்னுமே இன்னொரு ட்ராக் வந்து அங்க அமைக்க முடியும்னு தான் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னொரு ட்ராக் அமைச்சு அந்த விமான தளத்தையே நீங்க பயன்படுத்தலாம். அதுக்கு பதிலா ஒரே ஊர்ல 2 விமான தளங்கள்ங்கிற மாதிரி கொண்டு போறது வேற ஏதோ மறைமுக நகர்வா தான் பார்க்கப்படும். விஜய்க்கும் அந்த சந்தேகம் இருக்கு. அதான் இது அடிப்படையில் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய விமான நிலையத்தை மாற்றி அதை வேறு பயன்பாட்டுக்கு ஒரு ராணுவ விமான தளமாகவோ இல்லை வேற எதுக்காகவோ பயன்படுத்துறதுக்காக அவர்கள் சிந்திக்கலாம். அதெல்லாம் வந்து ரொம்ப தவறா போய் முடியும். அதனால பரந்தூர், அதுவும் நீங்க எடுத்திருக்க இடம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு விவசாயத்திற்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு பகுதி, அங்க நீர்நிலை தேக்கங்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதியை போய் நான் வந்து கட்டாந்தரையா மாத்துவேன் அப்படின்னா இது ஏற்றுக்கொள்ள முடியவே இல்லை. கட்டாந்தரையாக இருப்பதை நீங்க வந்து விமான தளமா பயன்படுத்துங்க, தப்பு கிடையாது. அங்க ஒரு நீர்த்தேக்கமாக அத்தனை பகுதி இருக்கு, அதுல கொண்டு வந்து மண்ணை நெப்பி இதை பண்ணி மேடாக்கி நான் வந்து விமானத்தை ஓட்ட போறேன் அப்படின்னா அங்கதான் வந்து இது ஏதோ ஒரு தப்பான ஒரு இன்டென்ஷன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கோ அப்படிங்கிறது நமக்கு தோணுது. சரி, இப்போ இந்த விஜயோட இந்த ஓராண்டுகள்ல அந்த கட்சி தொடர்பான அவங்க தேர்தல் வியூக வகுப்பாளரோட ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அதுல உள்ளுக்குள்ள நடக்கிற சிக்கல்களை பேசுறாங்க, உட்கட்சிக்குள்ள நடக்கிற விவகாரங்களை அதுல டிஸ்கஸ் பண்றாங்க. இப்படி இருக்கிற நிலைமையில தான் வந்து ஆதவர்ஜுனா திரும்ப உள்ள வராரு. அதுக்கப்புறம் அதிமுகல இருந்து ஒரு முக்கியமான ஆள் வந்து உள்ள வராங்க. ஸோ இப்படி வெளியில இருந்து வருகையும் வந்து உள்ள இருக்கு. முக்கியமா அழகா 120 மாவட்டமா பிரிச்சு அதுக்கு மாவட்ட செயலாளர்களை போட்டு இந்த மாதிரி விஷயங்களும் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமான நிகழ்வு எடுத்துக்கலாமா? ஆதவர்ஜுனா உள்ள போனது வந்து ஆக்கப்பூர்வமான நிகழ்வா இல்ல விஜய்க்கு நான் கேட்கிறேன். அது நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்களோட செயல்பாடு, அவங்களுக்கு என்ன கொள்கை, நான் திரும்ப சொல்றேங்க, கொள்கை கோட்பாடற்ற எந்த ஒரு கட்சியும் கொள்கை கோட்பாடற்ற எந்த ஒரு நபரும் அரசியலுக்குள்ள ஈடுபடுவது அப்படிங்கிறது அது பெரிய அபத்த போக்கு நான் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு அரசியலுக்குள்ள நீங்க வரீங்க, உங்களுக்குன்னு ஒரு கொள்கை கிடையாது, ஒரு கோட்பாடு கிடையாது, யார் பின்னாடி வேணாலும் நான் போவேன் அப்படின்னா அது வந்து ஒரு பிசினஸ் மேன் ஸ்ட்ராட்டஜி. பிசினஸ் செய்ய வரவன் தான் எந்த தொழில்னு யோசிச்சுட்டு இருப்பான். அரசியல் செய்ய வரவனுக்கு என்ன கொள்கைன்னு யோசிச்சுட்டு இருப்பானா? கொள்கை தலைவர்கள் அறிவிச்சு கொள்கை வகுத்து தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் விடுங்க, அவர் ஒரு கொள்கையை அதெல்லாம் அறிவிக்கிறாரு. இப்போ ஆதவர்ஜுனா போன்ற நபர்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? அவர் ஒரு பக்கம் அவர் வந்து ஃபர்ஸ்ட் திமுகவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இருந்தாரு. திமுகவில் அவர் உள்ள சேர்த்துக்கல அப்படிங்கிறதுனால விடுதலை சிறுத்தைக்குள்ள போனார். விடுதலை சிறுத்தைகளில் இப்போ பிரச்சனை ஆன உடனே திரும்ப வந்து விஜய் பக்கம் வராப்புல. அப்போ இங்கே நிற்கக்கூடிய புரிதல் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இவங்களுக்கு ஒரு நிலையான கொள்கையோ கோட்பாடோ கிடையாது. அப்படி கொள்கையும் கோட்பாடும் இருந்துச்சுன்னா அவங்க இந்த கட்சிகள் பின்னாடியே ஓட மாட்டாங்க. அவர்கிட்டையும் காசு இருக்குது, அவர்கிட்ட பொருளாதாரம் இருக்குது, அவருக்கு தேவைன்னா ஒரு தனி இயக்கமோ தனி கட்சியோ இல்லை ஒரு தொண்டு எதையோ ஒன்று ஆரம்பித்து அவங்க செயல்பட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கட்சிக்குள்ளே போகிறது, இன்னொரு கட்சிக்குள்ளே போகிறது, இங்கே ஒரு டீல் பண்ணுறது, அங்கே ஒரு டீலை போடுறது, நான் பின்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜி நான் வகுத்து கொடுக்குறேங்கிறது, இதெல்லாமே பியூர் பாலிடிக்ஸ் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ்க்குள்ள விஜய் அவர்கள் ஏமாறுறாரு அப்படின்னா விஜய் அவர்கள் அதுல இருந்து பாடம் இல்லை. விஜயுடைய கொள்கையை ஏத்துக்கிட்டு தானே ஆதவர்ஜுனா உள்ள வராங்க. விஜயோட சொல்றேன் அவைக்கால சேர்றான்னா அந்த கொள்கையை ஏத்துக்கணும். பாருங்க, ஒரு எனக்கு இந்த தொழில்னா அந்த தொழில், அந்த தொழில்னா இந்த தொழில்ங்கிறது பிசினஸ் மேன் மைண்ட் செட்டு. புரியுதுங்களா? இப்போ பெரிய பெரிய கம்பெனி நிறுவனர்கள்லாம் ஒரு துணி பிசினஸ்ல இருப்பாங்க, துணியில இருந்து அடுத்து வேற ஒரு பிசினஸ்க்கு போவாங்க, மாறுவாங்க. அது வந்து வருமானம் எந்த பக்கம் வருங்கிறத கணக்கீடு பண்ணி அதன் மூலமா நகருதல். இது அரசியல் கிடையாது. இதை நீங்க அரசியல்ல நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது வந்து அரசியல் கிடையாது, அது மக்களுக்கானதாக இருக்காது, இருக்க போறதும் இல்லை. ஏன்னா நீங்க இந்த நோக்கத்துல வரவங்க தான் மக்களுடைய உரிமைகளையும் மக்களுடைய நல்வாழ்வையும் பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு வித்துட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நபர்களை வந்து விஜயை வந்து எதற்காக கூட சேர்த்துக்கிறாப்புல, அது வந்து விஜய்க்கு ஒரு பெரிய லைபிலிட்டியாக பின்னாடி பிரச்சனையாக தான் உருவாக போகுது. எப்படி பிரச்சனையாக நினைக்கிறீங்க? ஏன்னா ஆதவர்ஜுனா போன்ற நபர்கள்லாம் வந்து அவர்கள் வந்து உள்ள தூய்மையோட மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற நோக்கம் கொண்டவர்கள் அல்ல. தேர்தல் வெற்றியோட உத்தி அவருக்கு தெரியும்ல, அதை விஜய்க்கு என்ன தேர்தலோட வெற்றியோட உத்தி அவருக்கு தெரியும். எப்படி நீங்க முடிவு பண்ணீங்க? ஏன்னா அவருக்கு முன்னாடியான ஒர்க் பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. இதுக்கு தேர்தல் வியூகம் வகுத்து காசு கொடுப்பது இது வந்து தேர்தல் யுக்தியா? வேற என்ன யுக்தி? எந்தெந்த தொகுதியில எப்படி காசை கொண்டு போய் கொடுக்கணுங்கிறது ஒரு யுக்தியா? இது யுக்தியெல்லாம் கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து கேவலங்க. மக்கள்கிட்ட போய் காசை கொடுத்து இவங்க என்ன கொள்கையை பேசி மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்தி அதன் மூலம் புரட்சியை உருவாக்க போறாங்க. இவ்வளோ காசுங்க, இந்த சாதி இருக்குங்க, இந்தந்த சாதிக்காரங்களுக்கு இந்தந்த சண்டையை மூட்டி விட்டிங்கன்னா அவங்க இந்தந்த சாதி பக்கம் டைவெர்ட் ஆவாங்கங்க. இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியா? இதெல்லாம் வந்து மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சி, இதெல்லாம் மக்களை வந்து முட்டாளாக்கக்கூடிய வேலை. இதை போய் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லிட்டு இதை வந்து நார்மலைஸ் பண்ண பார்க்குறீங்க. அதுதான் ரொம்ப தப்பு. இது ரொம்ப ஒரு அபத்தம்னு நான் சொல்கிறேன். இது அரசியல்ல இது வந்து ஒரு கழிசடைகள். இந்த மாதிரியான செயல்பாடுகள் செய்பவர்களை கழிசடைகளாக தான் நீங்க பார்க்கணும். மக்களுடைய உணர்வையும் மக்களை வந்து மேனிபுலேட் பண்றதுங்க. இது
இப்போ வந்து திமுகவுக்கு அவங்க நல்லது செய்கிறாங்க ஆதரவுனா அது வேற, அது வெளிப்படையாக அவங்க சொல்லுவாங்க நாங்கள் இந்த மக்களுக்கு இந்த திட்டங்கள் பண்ணியிருக்கோம், நல்லது செஞ்சுருக்கோம், எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னா அது வேற. அது சரியா தப்பாங்கிறத மக்கள் முடிவு பண்ணுவாங்க, போய் சொல்கிறாங்களா இல்லையான்ட்டு. ஆனால் இவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன இது, இப்போ உண்மையை பேசுங்கன்னா ஸ்ட்ராட்டஜி. இப்போ விஜய் பரந்தூருக்கு போகணுங்கிறதும் அவங்க அரசியல் வியூக வகுப்பாளருடைய முடிவாக இருக்கலாம். ஆதவர்ஜுனா விஜய் வேங்கை வயலுக்கு போகணும்னு சொல்றாரு. சோ இது எல்லாமே கொள்கை சார்ந்த விஷயங்களாவும் இருக்குல்ல, மக்கள் பிரச்சனைகளும் இருக்குல்ல. அதுதான் என்னன்னா, எந்தெந்த இப்ப வேங்கை வயலுக்கு விஜய் போகணும்னு சொல்றதுல நோக்கங்கள் இருக்கு. இது இங்க அங்க போறதுனால அங்க பிரச்சனை வந்து தீருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தீராது. நான் ஆரம்பத்திலேயே வேங்கை வயல் பிரச்சனை அப்ப நான் தெளிவாக சொன்னேன், இது வந்து ஊர்ல அந்த ஊருக்குள்ளேயே பார்த்து முடிச்சு பேச வேண்டிய பேச்சுக்கள் இவைகள்லாம். ஏன்னா யார் அந்த தப்பை செஞ்சாருன்னு தெரியாது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்னன்னு தெரியாது. நோக்கம் என்னன்னே தெரியாம இருக்கிறதுக்கு முன்னாடி அங்குள்ள சாதிய சாயம் பூசாதீங்க நான் அப்பவே பேசினேன். அப்பவே எல்லாரும் என்ன கண்டிச்சாங்க, என்ன ரீசன்னா அது ஏன்னா இங்க பாருங்க, அங்க மலம் கலந்தவன் யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அங்க இருக்கக்கூடிய தொட்டில மலம் கலந்தவன் சாதியவாதின்னு எல்லாருக்கும் தெரியும். எப்படி இதுக்கு பதில் சொல்லுங்க. மலம் கலந்தவன் யாருன்னே தெரியாது, ஆனா மலம் கலந்தவனோட நோக்கம் சாதியவாதம்னு எப்படி முடிவுக்கு வந்தீங்க? ஏன்னா அந்த இடம் வந்து நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒரு பெரிய ஆண்ட பரம்பரை நான் ஒரு பெரிய அதிகாரி, நான்லாம் வந்து பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிறவன் எவனாவது ஒரு மலத்தை கையில் அள்ளிட்டு கலந்துட்டு இருப்பானா? மலத்தை தூக்கிட்டு போவானா? ஒரு சுப்பீரியாரிட்டி மென்டாலிட்டி இருக்க எவனாவது இந்த வேலையை பண்ணுவானா? கொஞ்சம் யோசிங்க. இல்ல அந்த இடத்துல அந்த மக்கள் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்க. அவன் பைத்தியக்காரனாக இருக்கலாம், அவன் தனிப்பட்ட வன்மத்தின் மூலமாக கலந்திருக்கலாம், சிலர் அடுத்தவனை துன்புறுத்தி பார்க்குற சைக்கோபேத்ஸ் இருப்பான், அவன் அந்த நோக்கத்துக்காக கலந்துருக்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடி சாதிய நோக்கம் இருக்குன்னு சொன்னது அபத்தம் நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் வேங்கவையில் இன்னொரு கூத்தும் பண்ணீங்க. அங்கே போயிட்டு இதெல்லாம் நாங்கள் ஆய்வு பண்ண போகிறோம்னு சொல்லிவிட்டு ஒரு டீ கடைக்காரரை அரெஸ்ட் பண்ணீங்க. ஞாபகம் இருக்கா? என்ன சொல்லி அரெஸ்ட் பண்ணீங்க? அங்கே இரட்டை கொலை முறை வந்து நடைமுறையில் இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்கு ஆதாரமாக என்ன தெரியுமா சமர்ப்பிச்சாங்க இந்த அரசாங்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகள், அங்கே இருக்க ஒரு கலெக்டர்லாம் என்ன சமர்ப்பிச்சாங்க? பேப்பர் கப்பு ஒரு டீ கடையில் இருக்குது, இது இரட்டை கொலை முறைன்னு சொன்னால் இதை நீங்கள் நம்புற கூட்டமாக இருந்தால் ஒரு பேப்பர் கப்பு, ஒரு சில்வர் டம்ளர், ஒரு கிளாஸ் டம்ளர் எல்லா டீ கடையிலும் இருக்குமா இருக்காதா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? பேப்பர் கப் இருக்குமா? பேப்பர் கப் வேணும்னு கேட்குறவங்களுக்கு பேப்பர் கப் கொடுப்பாங்க, கிளாஸ் வேணும்னு கேட்குறவங்களுக்கு கிளாஸில் கொடுப்பாங்க. சிலர் வந்து டபரா செட் இருக்கும், ஆத்தி. இப்போ நாங்களாம் போகிற இடத்துக்குலாம் எங்களுக்கு அந்த ஆத்தி சாப்பிட்றதுக்கு வந்து இந்த டபரா செட்டு தான் தேவைப்படும். டபரா செட்டு எங்கள் அம்மா கேட்பாங்க. எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே குடிக்க மாட்டார், நான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கப் வாங்குவேன். ஒரு குடும்பத்துக்குள்ளே நாங்கள் மாறி மாறி ப்ரிஃபரன்ஸ் வச்சுருக்கிறோம். இப்போ நான் கேட்குறது அந்த கடையில் எல்லா இதுவுமே இருக்கும். இப்போ இதுக்குள்ள வந்து சாதியம் இருக்குது, இரட்டை கொலை முறை இருக்குன்னு நீங்க பேசுனீங்களா பேசலையா? ஊடகங்கள்ல கொண்டு வந்தாங்களா கொண்டு வரலையா? அரசாங்கம் அப்படி சொல்லி ஒரு டீ கடைக்காரரை கைது பண்ணீங்களா இல்லையா? இதெல்லாம் ஒரு ஆதாரமா? அப்பவே நான் சொன்னேன், இது சாதியவாதத்தை தூண்டி விடுகிறார்கள், அரசியல் அறுவடைக்காக இது செய்கிறார்கள் சொன்னா இல்லையா? சரி, அந்த மலை இது வந்து கலந்தாங்கல்ல, காவல்துறை உடனே என்ன பண்ணுச்சு? அந்த மலத்தை வந்து டிஎன்ஏ சாம்பிளிங் எடுப்போம்னு சொன்னாங்களா இல்லையா? எதற்கு தலித்தியவாதிகள் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க? இதுக்கு பதில் சொல்லுங்க. மலத்தை டிஎன்ஏ சாம்பிளிங் பண்ணக்கூடாதுன்னு ஏன் தடுத்தீங்க? ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேசுனீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. அங்க எடுத்துட்டு போனதை வந்து ஆல்ரெடி போலீஸ் வந்து கீழே கொட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து அங்க நிறைய அந்த மாதிரியான விஷயங்கள் கிடக்குது போது நீங்க எடுத்தா தப்பான சாம்பிளா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. தப்பான சாம்பிள் வரும். தப்பான சாம்பிள் வச்சு யாரை கைது பண்ணுவீங்க? சம்பந்தமே இல்லாத ஒரு மலத்தை எடுத்து நீங்க கைது பண்ணிட முடியுமா? அந்த தண்ணியில இருக்கிற மலத்தை வச்சு தான் அவங்க சாம்பிளிங் எடுத்துருக்க முடியும். அவங்க என்ன சொல்றாங்க? அந்த தண்ணி எல்லாத்தையும் நாங்கள் கொட்டிட்டோம்னாங்க. அது என்ன சொல்லலாம்? அப்போ சாம்பிளிங்கே எடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் சாம்பிளிங் நாங்கள் எடுக்க போகிறோம்னு சொல்லும் பொழுது எடுக்காதீங்க. நீங்கள் ஏன் எடுக்காதீங்க? அதை ஏற்க முடியாதுன்னு சொன்னீங்க. ஏன்? சரி, எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்புறம் சொல்லுங்கள், நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நீங்கள் சரி இதெல்லாம் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், டிடெக்டிவ்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு காவல்துறை என்ன பண்ணணும்? ஊரில் விசாரிப்பாங்க, யார் என்ன நடந்தது, யாராவது பகை இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களை அதை தான் விசாரிப்பீங்க. லீடே கிடைக்கல, அடுத்து என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி தானே விட முடியும். ஆனால் அதுக்கு அந்த விடுறதுக்கான ஒரு சூழல் உருவாக்குனீங்களா? நீங்கள் என்ன பண்ணீங்க? ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு 4 பேர் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க அதுக்கு வைக்கிற ஆதாரம் என்ன தெரியுமா? டேங்க் மேலே நின்றுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஃபோட்டோஸ் அந்த பசங்களோட ஃபோன்லேருந்து எடுத்துருக்கோம்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த டேங்க் மேலே ஏறுது. இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஊரில் சகஜம் இல்லையா? வாட்டர் டேங்க் மேலே பசங்க போய் ஏறுறதும் விளையாடுறதும், அங்கே மேலே போய் உட்காந்துக்கிட்டு ஏதாவது சாப்பிட்றது. சில பேர் சரக்கு அடிக்கிறவங்களாம் கூட அந்த வாட்டர் டேங்க் மேலே போய் ஏறிட்டு சரக்கு அடிச்சுட்டு இருப்பான். உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக ஏறக்கூடாது. ஆனால் ஏறது ஊர் பக்கம் ஒரு சாதாரண ஒரு சாமானியர்கள் பண்றாங்களா இல்லையா? இல்ல, இங்க பிரச்சனை அது இல்ல. அது ஆதாரமா கொடுத்தது ஏற்கனவே இந்த சம்பவம் நடந்த ஓராண்டுக்கு முன்னாடியே அந்த பசங்க மேல ஏறி ரிலீஸ் பண்ணாங்க, ஆதாரமா கொடுக்குறாங்கறத பிரச்சனையே. அதுதான் இவங்க இந்த பசங்க வந்து இந்த டேங்க் மேல ஏறிட்டு இறங்குறவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கறத அந்த ஆதாரம் வந்து காட்டுது. நான் கேட்கிறேன், இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்ப நான் ஆரம்பத்துல என்ன சொன்னேன்? இது ஊர்ல ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, இதை பெருசாக்க பின்விளைவுகள் தவறாகத்தான் போய் முடியும். இதோட நோக்கம் என்பது, அதாவது இந்த ஒட்டுமொத்த இன்சிடென்டோட நோக்கம் என்பது சாதியவாதத்தை ஊதி பெருசாக்கி அதன் மூலியமா அரசியல் செய்வதுன்னு சொன்னா இல்லையா?
இப்போ அங்கே தானே வந்து விட்டுருக்கீங்க, அங்கே தானே வந்து விட்டுருக்கீங்க. இதைத்தான் நான் சொன்னேன். இப்படி பார்த்தா இந்த விவகாரத்தையும் விஜய் கையில திரும்ப எடுத்ததுக்கு நோக்கம் என்ன? இது எடுக்கிறதே தப்புங்கிறேன் நானு. இந்த விஷயத்துல கொண்டு போய் அங்க நிக்க மூக்க நுழைக்கிறது அது வந்து பிரித்தாளும் சூழ்ச்சி. அந்த பிரித்தாளும் சூழ்ச்சி விஜய் செஞ்சாருன்னா அவர் அதுக்கு மொக்கப்பட்டம் வாங்குவார். அதான் நீங்க சொல்றேன். இன்னைக்கு திருமாவளவன் மொக்கப்பட்டம் வாங்கியிருக்காரா? லாக் ஆயிட்டாரா இந்த விஷயத்துல? அன்னைக்கு இது அரசியல் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். அன்னைக்கு இது அரசியல் பண்ணாப்ல. இன்னைக்கு அவருக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணி சால்ரா அடிச்சுக்கிட்டு இருந்தவங்களா இன்னைக்கு என்ன சொல்றாங்க? அவரை நீங்க அரசியல் பண்றீங்கன்ட்டாங்களா? பண்றீங்கன்னு சொல்லிட்டாங்களா இல்லையா? இதான் அந்த நிக்கும். நீங்க தமிழ் சமூகத்துக்குள்ள சாதியத்தை தூண்டி விடணும், சண்டையை மூட்டி விடணும், அதுக்கு என்னென்ன சான்சஸ் கிடைக்கணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு குரூப். இப்போ பாருங்க, திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனையை தூண்டியாச்சா? பிரச்சனை வந்துருச்சா? இன்னைக்கு அங்கே இந்துத்துவவாதிகளை அந்த பக்கம் ஒரு பக்கம் கூப்பிடுறாங்க, இஸ்லாமியவாதிகள் ஒரு பக்கம் கூப்பிடுறாங்க. இப்போ அங்கே இருக்க பொதுவாக இருந்த மக்கள் யாரு? கொடுமையிலும் கொடுமை என்னன்னா, அங்கே நம்ம கலா ஆய்வுக்கு நம்ம முன்னாடி பேசும்போது கலா ஆய்வுக்கு நம்ம நண்பர்கள் போல, இப்போ நம்ம நண்பர்கள் கலா ஆய்வுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பல தகவல்கள் நமக்கு அனுப்பியிருக்காங்க. அது என்ன தகவல் அப்படின்னா, அங்க இஸ்லாமியர் வெர்சஸ் ஹிந்துங்கிற பிரச்சனை பெருசாவே இல்ல ஆரம்பத்துல. கொடுமை என்னன்னா, இன்னொரு கொடுமையிலும் கொடுமை என்னன்னா, இங்க அந்த தர்கா இருக்கு பாத்தீங்களா, அந்த தர்காவுல வேண்டிக்கிட்டு அந்த இது கொடுக்குற சடங்கு செய்யறதெல்லாம் வந்து முஸ்லிம்ஸ் மட்டும் கிடையாது, அந்த ஊர்ல இருக்க மற்ற இந்துக்களுமே இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தர்கால போய் பலி கொடுக்கறது இல்லை, அதுவே ஒரு தப்பான ஒரு ஐடியாலஜி. அது முஸ்லிம்ஸே ஆக்சுவலா செய்யக்கூடாது. ஆனா அவங்களுடைய நம்பிக்கையில அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இஸ்லாமிய குரானின் அடிப்படையில ஒரு தனிப்பட்ட நபரையோ அவருக்கோ இவருக்கோ பலி கொடுக்கறதுங்கிறது அது அவங்களுடைய குரானின் அடிப்படையில் அது குற்றமே. புரியுதுங்களா? அப்படி இருக்கும் பொழுது அவங்க அது ஒரு அந்த பேர் ஷிர்க்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு புரிதல்லாம் அவங்க பண்றாங்க. சரி, ஓகே. அதுக்கு கூடவே போய் இவங்களும் வந்து இந்த வழிபாடுகளில் இந்துக்களுமே தான் போய் கலந்துட்டு இருந்திருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில். இப்போதான் அது வந்து ஒரு ஹைலைட் ஆகி இஷ்யூ ஆகி பாஜக உள்ள பூந்து அதை வந்து ஒரு பூதாகரப்படுத்துது. அதை பூதாகரப்படுத்த இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 144 வந்துருச்சு. அங்கே வந்து ஒன்னா இருந்த மக்களுக்குள்ள இப்போ சண்டையை மூட்டி விடப்படுது. இது யாருக்கு புரியணும்? அதான் அந்த ஊர் மக்கள் பேசி தீர்க்கணும். ஆனால் அந்த ஊர் மக்கள் பேசி தீர்க்காம கண்டவங்களும் வந்து பேச விட்டீங்கல்ல. ரெண்டு தரப்புலையும் தான். நீங்க கிட்டத்தட்ட ஒரு மத ரீதியான பிரச்சனை வரும்போது அரசு தலையிட வேண்டியது. அரசு மட்டும் இல்லைங்க, அரசு மட்டுமாங்க தலையிடுது. அந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாம ரெண்டு தரப்புல இருந்து ஆளுங்க இறங்கிட்டாங்க. இஸ்லாமிய தரப்புல இருந்து ஆளுங்க இறங்குறாங்க, இந்துத்துவ தரப்புல இருந்து ஆளுங்க இறக்கி இப்ப ரெண்டு தரப்பு மாறி மாறி இப்ப அடிச்சுக்க வச்சு நான் தான் சொல்றேன், இன்னைக்கு இது சுமூகமா நீ முடியாது. இது நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற ஒரு விவாதத்துக்குள்ள கொண்டு போய் அப்ப நான் தான் சொல்றேன், அந்த மக்கள் டிக்ளேர் பண்ணுங்க, இது எங்க ஊர் பிரச்சனை, எவனா அடுத்த வராதுன்னு சொல்லுங்க. இதுல தெளிவா இருங்க. அந்த ஊருக்குள்ளேயே அந்த ஊர் ஜமாத்தும் அந்த ஊர் மக்களும் சேர்ந்து முடிவெடுக்கட்டும்ங்கிற நானு. இல்ல முடிவெடுக்க முடியலங்கிறதா முடிவெடுக்க முடியலன்னு கிடையாதுங்க. அங்கதான் இஷ்யூ வேற மாதிரி போயிருச்சு. நான் வெட்டியே தீர்வேன்னு இவங்க பண்றாங்க, நான் வெட்டுனா நான் வேற மாதிரி பண்ணுவேங்கிறாங்க. அது இஷ்யூ ஆகிட்டே போறாங்க பாருங்க. ஏன் அவங்கள எல்லாம் கைது பண்ணல? வெட்டியே தீர்வேன்னு சொல்றவங்க கைது பண்ணிருக்காங்களா? இல்ல வந்து நீங்க வெட்டுனா பிரிவென்டிவ் அரெஸ்ட் வேறங்க. பிரிவென்டிவ் அரெஸ்ட் வேற. பிரிவென்டிவ் அரெஸ்ட்ங்கிறது சும்மா போராட்டம் வரவங்களை பிடிச்சி கொண்டு போய் வைக்கிறது, எஃப்ஐஆர் ஃபைல் ஆகாது, எதுவும் ஆகாது. சும்மா கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிடுவாங்க. இது பேர் பிரிவென்டிவ் அரெஸ்ட். அரெஸ்ட்டுங்கிறது இந்த இதுல மதவாதத்தை தூண்டுகிறார்கள்ங்கிறவங்க மேல என்ன வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? ரெண்டு தரப்புலையும் பண்ணுங்க. அப்ப இது தேவையில்லாத ஒரு மதவாதத்தை இங்க மண்ணுக்குள்ள அதான் நான் சொல்றேன், சில விஷயங்கள் வந்து இங்க அரசியலுக்காக வேண்டுமென்றே அவங்க நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கப்படுகிறது. அதுல மக்கள் வந்து மண்டையை குழப்பிக்காதீங்க. வேங்கவேல் அத்தகையது. வேங்கவேலோட நோக்கம் என்னன்னா தலித் வெர்சஸ் அதர்ஸ்ங்கிற பாலிடிக்ஸ், புரியுதுங்களா? அதுல அறுவடை செய்யலாம்னு சொல்லி விடுதலை சிறுத்தை போன்ற நபர்கள் பேச தொடங்கினார்கள். இன்னைக்கு அவங்களுக்கே அது எதிராக போய் நிற்கிது. அதுதான் இங்கேயும் நடக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் விஷயத்துல ஹிந்து வெர்சஸ் முஸ்லீம்ங்கிற அரசியலுக்காக இங்கே பேசப்படுகிறது. இது நாளைக்கு அந்த ரெண்டு மக்களுக்குமே ஆபத்தாக போய் தான் முடியும். அங்கே அது எந்த ஒரு நன்மையுமே அவரால் ஏற்பட போகிறது இல்லை. அதனால் சொல்கிறேன், இந்த ஊர் மக்கள் வெளியிலிருந்து வரவங்களுடைய கருத்துக்களை உங்களுக்குள்ள சகோதரத்துவத்தை உருவாக்குறாங்கன்னா வேற, எவன் ஒருத்தன் சண்டையை தூண்டணும்னு நினைக்கிறானோ அங்கேயே முடிஞ்சு போச்சு. அது சண்டை இங்கே வந்து வரவங்க ரெண்டு தரப்புலேருந்து வரவங்க சண்டையை தூண்டி விட பார்க்குறாங்க. அந்த ஊர் மக்கள் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். இவர் எதுவோ நல்லதோ கட்டத்தை நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம், எவனும் உள்ள வராதேங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க, ஒரு புரிதலை கொண்டு வாங்க. அப்பதான் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படும். இதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. இதுல இப்ப என்ன டிஎம்கே அண்ட் பிஜேபிக்கு இதுல லாபம். சரி, இப்போ இந்த நம்ம விஜய் ஒட்டி பேசும்போது இப்போ சில நிறைய கருத்து கணிப்புகள்லாம் சமீபத்தில் வந்திருக்கு. அதில் விஜய் வந்து ஒரு டபுள் டிஜிட்டில் ஒரு 18% வரைக்கும் வாக்குகள் வாங்க வாய்ப்பு இருக்குது. அதிமுகவும் விஜயும் சேர்ந்தால் திமுகவை ரொம்ப ஈஸியாக வீழ்த்திட முடியும், திமுக கூட்டணி உடையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி நிறைய கருத்து கணிப்புகள்லாம் வருது. அந்த மாதிரி விஷயங்கள் விஜய்க்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்? இந்த 18% டபுள் டிஜிட்டில் வருவாருங்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இன்னைக்கு தமிழர்களுடைய அந்த சினிமா மோகம்னு ஒன்று இருக்குல்ல, அது அளவுக்கு அதிகமாக தான் இருக்கு. துரதிருஷ்டவசமாக உண்மையை நம்ம பேசணும் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கு. ஓகே, ஏன்னா மக்களுக்கு தெளிவில்லை. விஜயை வந்து அவரோட கொள்கைக்காகவும் கோட்பாடுக்காகவும் இங்கே யாரும் ஆதரிக்க போகிறது இல்லை.
அவரை வந்து சினிமாவில் பார்த்துருக்காங்க, அந்த சினிமாவில் அவர் பார்த்ததுக்காக அவரை ஆதரிக்க போகிறாங்க. அந்த உளவியல் குழப்பம் மக்களுக்கு இருக்குது. நீங்கள் விஜய்ங்கிற அந்த தனிப்பட்ட நபரை அவரோட அரசியல் கொள்கைக்காக நீங்கள் ஆதரிச்சிங்கன்னா அது வேற, அது உங்களோட முடிவு சார்ந்தது. ஆனால் அதற்காக நீங்கள் ஆதரிக்கிறீர்களான்னு யோசித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதெல்லாம் யோசிக்கிற அளவுக்குலாம் மக்கள் இன்னும் பக்குவப்படாமல் தான் இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, சினிமா மோகத்துக்காக விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாங்க. அப்போ அந்த மோகத்தையோட நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும் பொழுது விஜய் அவர்களுடைய அந்த வருகை ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். எப்போ அப்படின்னா அவர் ஸ்ட்ராங் அலையன்ஸுக்குள்ளே அவர் தன்னை பிளேஸ் பண்ணிக்கும் போது, அது என்ன அலையன்ஸாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு அலையன்ஸ்குள்ளே அவரை தன்னை பிளேஸ் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா அதன் மூலமாக அவருக்கும் அதில் பெனிஃபிட் கிடைக்கும், அந்த அலையன்ஸ்க்கும் பெனிஃபிட் கிடைக்கும். குறிப்பாக திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்கும். ஏன்னா நான் மாற்றுன்னு சொல்லாமல் நான் ஒரு முதன்மை சக்தியாக இருப்பேங்கிறதா ஒரு தொடர்ச்சியாக பேசிட்டே வராரும்போது அப்போ ஒரு கூட்டணியை ரொம்ப முக்கியமாக நினைக்கிறாரு. அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். அவர் கூட்டணி ஆட்சிங்கிற அடிப்படையில் தான் அவர் பிளான் பண்ணுவார். மேபி அதில் மோஸ்ட்லி ஏடிஎம்கே பிளஸ் விஜயாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அது அந்த ஏடிஎம்கே விஜய் வந்தா திமுகவுக்கு நெருக்கடி இருக்குமா, இல்லை திமுக வீழ்த்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு? அது அதாவது எப்படின்னாங்க, இப்போ விஜய் தனியாக நிற்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஆக்சுவலாக டிஎம்கேக்கு ப்ராப்ளமே இல்லை. ஓகே, விஜய் ஒரு எத்தனை பர்சன்டேஜ் வேணா பிச்சுட்டு போட்டோம், அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே உடைய கன்சால்டேட் ஓட்டில் அது ஜெயிச்சிருவாங்க. ஸோ நோ இஷ்யூஸ். அவங்களுக்கு வந்து விஜய் தனியாக நிற்குனா அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அது திமுகவுக்கு வெற்றி வாகை சூடும். அந்த கான்டெக்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கமலஹாசன் இஸ் ஈக்குவல் டு விஜய் நாய் போயிடுவார். ஓகே, கமலஹாசன் அதான் பண்ணியிருக்காரு. இப்போ தனியாக நின்று பிரிச்சு விட்டு கடைசியில் எங்கே போய் ஐக்கியமாகறாரு பாருங்க. ஸோ கமலஹாசனை அந்த இடத்துக்கு இனிஷியேட் பண்ணதே திமுகவாக கூட இருக்கலாம். ஓகே, வாக்கை உடைச்சு அதிமுகவை தோக்கடிப்பதற்கு கமலஹாசன் போன்ற நபர்களை இறக்கி விட்டதே திமுகவும் கூட இருக்கலாம். அந்த இடத்துக்கு தான் வருது. ஏன்னா நீங்க கொள்கை கோட்பாடு எல்லாத்தையும் டிஎம்கே தான் எதிர்த்தாரு. அவரு டிவிலாம் போட்டு உடைச்சாரு, ரிமோட்லாம் தூக்கி வீசினாரு, எல்லாம் பார்த்தோம். ஆனா எங்க போய் நிக்கிறாரு பாருங்க இன்னைக்கு. இப்போ அதே மாதிரி விஜயும் தனியாக நின்றுட்டு கடைசியில் இதே மாதிரி டிஎம்கேவோட போய் கன்சல்டேட் பண்ணோன்னா டிஎம்கே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுதுன்னு அர்த்தம். ஒரு முக்கியமான நபரை இறக்கி விடுறது, அவர் ஒரு தனியாக ஒரு குரூப்பை உடைக்கிறது, அதன் மூலமா இவங்களுக்கு மற்ற வாக்குகளை செதற விட்டுட்டு இவங்களுக்கான கன்சல்டேட் வாக்குகளை வச்சுட்டு ஜெயிக்கிறது. பட் கமலோட செல்வாக்கும் விஜயோட செல்வாக்கும் நம்ம கண்டிப்பா விஜய் கமலை விட வேற ஒரு உயரத்துல இருக்காரு. நீங்க ரெண்டு பேருமே நடிகர்கள் தான். இவருக்கு இருக்க ரசிகர்களை விட அவருக்கு இருக்க ரசிகர்கள் அதிகம்ங்கிறதுனால இவங்களுடைய செல்வாக்குகளை நம்ம இப்படி கம்பேர் பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இரண்டு பேருமே நடிகர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இரண்டு பேருமே அரசியலில் ஒன்றும் தெரியாதவர்கள். இப்போ விஜய் அவர்கள் அரசியலில் அவர் உண்மையாக கற்றுக்கிட்டு வந்திருக்காரா, செயல்படுத்த போகிறாரா, அவர் நல்லவராக இருப்பாரா கெட்டவராக இருப்பாரா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ ஒரு தெரியாத ஒரு நபருக்கு மக்கள் நீங்கள் வாக்கு போட போகிறீங்களாங்கிறத மக்கள் யோசிச்சுக்கிட்டோம். புரியுதுங்களா? அதே போல் கமலஹாசனை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. கமலஹாசன் யார், என்ன, எதற்காக அவர் கட்சி ஆரம்பித்தார், எதற்கு வந்தார், என்ன கொள்கை கோட்பாடு யாருக்கும் ஒன்றும் தெரியாது. அவர் சினிமா நடிகர், சினிமாவில் நல்லா நடிப்பார், குணச்சித்திரமாக அழுவார், சிரிப்பார், எல்லாம் பண்ணுறாரு. ஓகே, அதுக்காக அவர் நல்லவர் ஆயிடுவாரா, மக்களுக்காக சிந்திப்பவர்னு ஆயிடுவாரா? அப்படிலாம் கிடையாது. சரி, இப்போ நீங்கள் சொன்னதில் விஜய் அதிமுக அப்படிங்கிற சேர பட்சத்தில் ஒன்று நீங்கள் வந்து ரெண்டு பேரும் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்போ எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கிட்டு விஜய் போயிட்டா அதுவும் விஜயோடைய செல்வாக்கை குறைக்கிறதுக்கான விஷயம். துணை முதல்வருக்காகத்தான் துணை முதல்வர் கேண்டிடேட்னா அங்கே ஏடிஎம்கேல ஒத்துக்குவாங்க, அது இல்லைன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அது ரொம்ப லாஜிக்கலாகவே நீங்கள் யோசிச்சிங்கன்னா தெரியும். அவங்க என்ன நினைப்பாங்க யோசிச்சு பாருங்க. அவர் ஆல்ரெடி சிஎம்மாக இருந்தவர். அவர் வந்து இறங்கிட்டு விஜய்க்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா? அப்படி வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு விஜய் என்ன தியாகங்கள் செஞ்சுருக்காரு யோசிங்க நீங்க. அப்போ அதுக்கான சான்ஸே இருக்காது. துணை முதல்வர் கேண்டிடேட்டு தான் அவங்க வந்து விஜய் அவர்கள் பிளான் பண்ணால் துணை முதல்வர் கேண்டிடேட்டுக்கு நோக்கி போகலாம். எனக்கு துணை முதல்வராக கொண்டு வந்துருங்க. அது வந்து விஜய் வெர்சஸ் உதயநிதிங்கிற காம்படிஷனாக போகும். அது வந்து விஜய்க்கு ப்ளஸ் பாயிண்ட் அமையும். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவருக்கு ஒரு பலமாக இருக்கும். ஒரு முறை திரும்ப ஆட்சியை கைப்பற்றிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எதாவது பண்ணிக்கலாம். அதுக்காக விஜய் வந்து அவங்க ஃபுல்லாக உள்வாங்கிக்குவாங்கன்னு கிடையாது. ஓகே, ஒரு முறை ஆட்சியை கைப்பற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், விஜய் அப்புறம் பார்த்துக்கலாம்னு அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்க போகிறது இல்லை. மேபி ஒரு எலெக்ஷனுக்கு ஓகேவா இருக்கலாம், அடுத்த எலெக்ஷனுக்கு விஜய் வந்து அதையே தொங்கிக்கிட்டே போயிட்டு இருக்க போகிறது இல்லை. ஸோ அவங்களுடைய கணக்கு என்னவா இருக்கும்னா முடிந்தவரை ஏடிஎம்கேவோட ஒரு அலையன்ஸை உருவாக்கிட்டோம் அப்படின்னா ஏடிஎம்கே ப்ளஸ் விஜய்னு வரும் பொழுது ப்ளஸ் இன்னும் நிறைய கட்சிகள் ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டு விடுதலை சிறுத்தைகள் கூட உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுக கூட்டணி அதுக்கான தான் கண் முன்னாடி தெரியுது நமக்கு. ஆதவ அர்ஜுனா திமுக அங்க இருந்து போறாப்ல, விசிகால இருந்து வெளியில போறாரு, விஜய் கிட்ட போறாரு. வெளியில போற வரைக்கும், வெளியில போறது அது பிரச்சனை ஆகிற வரைக்கும் எந்த ஒரு ஒட்டும் உரம் இல்லாத போல இருக்கிறாங்க. விஜயோட போய் சேர்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் இருப்பது போல காட்டிக் கொள்கிறார்கள்ல. அப்போ ஆட்டோமேட்டிக் என்னன்னா எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிற மாதிரி திமுக ஒரு மெசேஜ் சொல்றாங்க. அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். ஸோ திமுக சைட்ல இருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்? இப்போ திருமாவளவன் அந்த பக்கம் போயிட்டாரு அப்படின்னா நமக்கு வந்து தலித்திய வாக்குகளை வந்து ஹோல்டு பண்றதுல ஒரு பெரிய சிக்கல் ஏற்படும். அப்போ அதை என்ன பண்றதுன்னு அவங்க யோசிப்பாங்க. அப்போ அது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய லைபிலிட்டியா இருக்கும். திமுகவோட வாக்கு வங்கியில அவங்களுக்கு மிக முக்கியமான 2 வாக்கு வங்கி வந்து பார்த்தீங்கன்னா தலித்திய வாக்கு வங்கி ஒன்று அப்படி ஆக்சுவலாக இருக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு அப்படி செட் பண்ணி வைக்கிறாங்க.
அது ஒரு அந்த ஒரு பிரிவின் மூலமாக செட் பண்ணுறாங்க. அப்போ அது ஒன்று. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் மற்றும் சிறுபான்மை வாக்கு வங்கியை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா அதுதான் இவங்களுக்கு வந்து ஏடிஎம்கேலேருந்து திமுகவுக்கு கொடுக்கக்கூடிய எட்ஜு. இந்த 2 வாக்கு வங்கி தான் அந்த ஏடிஎம்கேக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அதை வச்சு இவங்க வந்து ஹைலைட் பண்ணி வரலாம். இப்போ அந்த வாக்கு வங்கியில் ஒரு பட்டியல் சமூக மக்களோட வாக்கு வங்கி வந்து திருமாவளவன் இழுத்துட்டு போயிட்டார் அப்படின்னா திமுகவுக்கு ஒரு பெரிய மைனஸ் ஆயிடும். இப்போ இந்த இடத்துல தான் ஆதவர்ஜுனா ரோல் ரொம்ப சிக்னிஃபிகண்டா இருக்குன்னு விஜய் நினைக்கிறாரு. இப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிகளுக்கு ஆதவர்ஜுனா பயன்படுறாருல, நம்ம அதனால ஆதவர்ஜுனா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரா இல்ல இந்த விஷயம் தொடர்ச்சியா பேசுறாரு இல்ல? அதுதாங்க நான் சொல்றேன். ஆதவர்ஜுனா அப்படி தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறார். புரியுதுங்களா? இப்போ ஒரு வியாபாரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ்குள்ள வரும்போது அந்த பிசினஸ்ல தன் பெரிய ஆள் மாதிரி காட்டிக்குவாப்ல. அதைத்தான் அவர் பண்றாரு ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனாவுக்கும் அம்பேத்கருக்கும் என்ன சம்பந்தம்? ஆதவர்ஜுனாத்துக்கும் பட்டியல் சமூகத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆதவர்ஜுனா சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல வளர்ந்த நபர். அவருக்கு திடீர்னு பட்டியல் சமூகத்து மேல ஆசை வந்துருச்சு, மக்களுடைய துயரத்தின் மேல கவலை வந்துருச்சுங்கிறதெல்லாம் வந்து நீங்க நம்புறதா இருந்தா நம்பிக்கொள்ளுங்கள். புரியுதுங்களா? ஆனா அந்த அளவுக்கு கூமுட்டைகள் அல்ல தமிழர்கள். புரியுதா? அவர் என்ன பண்றாரு, அவருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில கால்குலேட் பண்றாரு. வந்து நமக்கு அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி, அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட சமூகமோ எதுவுமே கிடையாது. அப்ப அவர் என்ன பண்றாரு, ஒரு பிசினஸ் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டாப்ல. அப்ப தன்னை வந்து எங்க போய் பிளேஸ் பண்ணிக்கணும், எங்க இருந்து வரணும், என்ன பண்ணணும், அவருக்கு திமுகவுல போய் சேரணும் தான் ஆசை. ஆனா திமுகல அவரை உள்ள சேர்த்துக்கல. முயற்சி பண்ணாரு ஆரம்பத்துல, அதுக்கு தானே முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அந்த திமுக ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வகுத்து கொடுத்தாருல, அந்த இதுல அதுதாங்க அந்த முயற்சியின் மூலமாக திமுகவுல நண்பகத்தன்மை பெற்று நம்ம உள்ள வந்துடலான்னு அவர் முயற்சி பண்ணாரு. பட் திமுக வந்து அதை விரும்பல. உள்ள இருக்கிற அவருக்குள்ள இருக்க அந்த இதுல பிரச்சனை இல்லை, இது வேணாம் ஒத்து வராதுன்னு அவங்க முடிவு பண்ணாங்க. அப்ப முயற்சி பண்ணி பார்த்தாரு, முடியல. சரி திமுக மூலியமா போக முடியல, நம்ம வந்து திமுகவுடைய கூட்டணி மூலியமா உள்ள திரும்ப திமுகக்குள்ள போலான்னு அப்பவும் அவர் டார்கெட் திமுக தான். திமுகக்குள்ள போறதுக்கு வேற ஒரு ரூட்டை பாக்குறாப்ல. அப்படி போலான்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தை மூலமா வராப்ல. விடுதலை சிறுத்தை மூலமா வரும்போது திமுக தரப்புல இருந்து எதிர்ப்பு வந்து ஆதவர்ஜுனா மேல தொடங்க ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கல, ஆதவர்ஜுனா ஏதோ ஒரு காரணத்துக்காக பிடிக்கல. அது என்ன காரணம்ங்கிறது அவங்களுக்குள்ள இருக்க கூட்டணி பத்தி பேசுறாரு, கூட்டணிக்குள்ள இருந்துட்டு இதெல்லாம் வெளியில பேசுறாரு. இதெல்லாம் வெளியில இருக்க பாலிடிக்ஸ். புரியுதுங்களா? அது உள்ள வேற ஏதாவது இருக்கும், உள்ள வேற ஏதாவது கணக்குகள் இருக்கும். இது வெளியில வந்து இது எதற்காக அப்படிங்கும்போது அது இவங்களை எதிர்த்து பேசுறவங்களெல்லாம் அவங்க இருக்கிறவங்க இருந்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய சில பிராமண ஏகாதிபத்திய சிந்தனை கொண்ட நபர்கள்லாம் இன்னைக்கு போயிட்டு அவங்க அப்பா பேரை வந்து வைங்கிறாரு, இவர் வந்து வைப்பேங்கிறாப்ல. எஸ்வி சேகர் அந்த டைரக்டர் போறாரு. என்ன அவரெல்லாம் வந்து ஏத்துக்குவார் இவரு. அப்ப நீங்க என்ன கொள்கை கோட்பாடுலாம் பார்த்தா இதெல்லாம் அவர் கட்டளையிட்டு விட்டார், அதை என்னால் மீற முடியாதுன்னு சொல்லி முதல்வர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்ப இதுக்கெல்லாம் அரசியல் பின்னாடி இருக்க அரசியல் வேற. அவங்களுக்குள்ள கொடுத்தல் வாங்கல் என்னன்னு நமக்கு தெரியாது. இப்ப ஆதவர்ஜுனாவை இவர்கள் வெறுப்பதற்கு வேற காரணம் இருக்கும், அது கொள்கை காரணமா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா கொள்கை ரீதியாகலாம் இவங்களுக்கு எதிரிகள் கொள்கை இருந்தாதானே அதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும், கொள்கை இல்லையே இவங்களுக்குலாம். ஸோ அவங்க டீலிங் வேற. இவங்க உள்ள வந்து இதன் மூலமாக ஒரு அரசியல் செய்து இன்னைக்கு ஆதவர்ஜுனா வேண்டாம்னு இவங்க முடிவு பண்றாங்க. அப்ப ஆதவர்ஜுனா திமுக இருக்க வரைக்கும் நம்மளால பொலிட்டிக்கல் பவருக்குள்ள போக முடியாது. அப்ப திமுகவை அடிச்சு விட்டுருவோம். அதுக்கு யார் பக்கம் போனோம், ஆட்டோமேட்டிக்கா அது அடுத்த சக்தியாக என்னன்னு பார்க்குறாங்க. அப்போ ஏடிஎம்கே அவங்களும் டேரெக்டாக உள்ளே போனால் எப்படி நம்ம மதிப்பாங்கன்னு தெரியல. திரும்ப அதே ஸ்ட்ராட்டஜி ஏடிஎம்கேக்குள்ளே போகணும். ஆனால் ஏடிஎம்கேக்குள்ளே போகணும்னா டேரெக்டாக உள்ளே போனால் நம்மளை மதிக்க மாட்டாங்க. அப்போ விஜய் மூலமாக தொத்திக்கிட்டே உள்ளே போயிட்டோம்னா அங்கே நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ விஜய் மூலியமா அவர் ஈஸியாக அதே ஸ்ட்ராட்டஜி விஜய் ஆகட்டும். அது ஒரு கிட்டத்தட்ட விஜய் ரசிகர்கள்லாம் ஆதவர்ஜுனா வந்துட்டாருன்னு அன்னைக்கு டேவில் நீங்க பார்த்துருப்பீங்க. ஹோல் டே செய்தி சேனல்கள்ல இருந்து எல்லாருமே ஆதவர்ஜுனா ஏதோ தாவேக்காவுக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃபை கொடுக்க போறாருங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் ரசிகர்கள்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆதவர்ஜுனா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை யோசிங்க. ஒரே வருஷத்துல எப்படி வந்து மக்கள் மத்தியில் அவர் வந்து பிரபலமாகி வராரு. இப்போ எதுக்கு வந்து ஆதவர்ஜுனா பற்றி நம்ம பேசுகிறோம்? ஸோ அதுதான் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இட்ஸ் கால்ட் மேனிப்புலேஷன். அவர் மேனிப்புலேட் பண்ணுறாரு, உங்களை ஆடியன்ஸை மேனிப்புலேட் பண்ணுறாரு, பொலிட்டிக்கல் மேனிப்புலேஷன் பண்ணுறாரு. அதன் மூலமாக தன்னை பிளேஸ் பண்ணிக்கிறாரு. அவர் ஒன்றும் மக்களுக்காக பல போராட்டங்களை கலந்து கொண்டவரோ இல்லை மக்களோட துயரத்தை போக்குறதுக்காக பல முறை பேசியவரோ ஒரு மேடை பேச்சாளராக இருந்து சாதித்தவர் எதுவுமே கிடையாது. அவர் வந்து ஒரு பணக்காரர், அவ்வளோதான். தனது பணத்தின் மூலமாக அவர் தனக்கான விளம்பரத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். அதை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் மக்கள் தான் மூடர்கள். அவர் தன்னை பிளேஸ் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு விஜயவை பகடக்காயாக பயன்படுத்துவார். விஜய் மேலே தொத்திட்டு வந்துட்டு ஏடிஎம்கேக்குள்ளே போகலான்னு பார்ப்பாரு. ஏடிஎம்கேல போயிட்டு பதவி சுகத்தை ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்பாரு. பதவி அதிகாரத்தை நோக்கி நகர்றதுக்கு அவருக்கான ஸ்ட்ராட்டஜி அவர் ஒத்துட்டு போயிட்டு இருக்காரு. இதுக்கு பின்னாடி மக்கள் நலனோ எதுவுமே கிடையாதுங்கிறது தான் நான் சொல்கிறேன். இவரை மாதிரியான ஆட்களை விஜய் அவர்கள் தூக்கி சுமந்து கொண்டு வந்தார் என்றால் விஜய் அவர்களுக்கும்
இதே மாதிரியான எண்ண ஓட்டம் தான் இருக்குன்னு நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறேன் நான். அவ்வளவுதான். சரி, இப்போ இன்னும் எலெக்ஷனுக்கு ஓராண்டு இருக்கு. ஸோ விஜய் இப்போ போற டிராவல்லே அவருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னா, ஸோ இன்னும் இந்த டிராவல் அவர் வேகப்படுத்தும் போது இன்னும் மக்கள் மத்தியில அவருக்கு இன்னும் செல்வாக்கு கூடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்படி எடுத்துக்கலாமா, இல்ல அவர் போற ரூட் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நானும் சொல்லவா, விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய வாக்கு அவர் எதுவுமே பண்ணாம எலெக்ஷனுக்கு மட்டும் தலையை காட்டினாலும் வரும். ரீசன் என்னன்னா, அவரு இங்க நடக்கிற மக்களோட பிரச்சனைகளை பேசி அவருக்கு வாக்கு வர போறது இல்லை. அதை வந்து தன்னோட கொள்கையை வேணா அவர் தெளிவுபடுத்திக்கிறதுக்கு, மக்களுக்காக நிற்பேன் என்று காட்டிக்கிறதுக்கு அது பயன்படலாம். ஆனா அவருக்கு வரப்போகிற வாக்குகள்ங்கிறது சினிமா மோகத்தால் தான் வரப்போகிறது. புரியுதுங்களா? ஸோ அதனால வந்து அவர் சினிமா மோகத்தால் மட்டும்தான் அவருடைய வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படும். ஓகே. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அதனால தான் அதே சினிமா மோகத்தால் விஜய் அவர்கள் எதிர்க்கணுங்கிற நோக்கமும் திமுக சைடில் வந்து லைட்டாக அஜித் பக்கம்லாம் சாயறதோ இல்லை அஜித்தை வந்து கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி கொண்டு வர வேலைகள்லாம் பண்ணுறது சினிமா முகத்தை வச்சு தான் உடைக்கணுங்கிறதுக்காக அஜித்தோட ப்ரமோஷன் வேலையில் திமுக டைரெக்டாக போய் இறங்கிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இவ்வளோதான் விஷயம். இப்போ விஜய் அவர்கள் நடிக்க வரமாட்டேன்னு சொல்லிட்டார்ல, இனிமேல் பாருங்க அஜித்துக்கு ரெட் ஜெயின்ட்டோ இல்லை வந்து இந்த சன் பிக்சர்ஸ் இவங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இறங்கி படங்கள் எடுக்க போகிறாங்கன்னு மட்டும் பாருங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்து இந்த பார்ப்போம் சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. Safety camera. MCR Pure Cotton Club, formals and casual shirts.